ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, கர்ண பரம்பரை ஃபஸ்ட்டு சாப்டர். மொத்தம் இதில் 50 சாப்டர்ஸ் இருக்குது. சாரி 50 ஆமாம் 50 கிடையாது, 48 சாப்டர்ஸ் கிட்ட இருக்குது. மோர் தென் 50 அப்படின்னு வச்சுக்கோமே. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பிறண்டை கரணம் தப்பினால் மரணம். ஓகே, இதுதான் அதோடைய சாப்டர். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பல காலத்துக்கு முன்னாடி அந்த புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் அகத்தியரும் அவருடைய சிஷ்யரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிஷ்யர் வந்து புலஸ்தர். அந்த புலஸ்தர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு புலஸ்தா, இது வந்து இந்த ஒரு ஓலைச்சுவடி, இது வந்து அபூர்வ கரணி அப்படின்ற மூலிகையை பற்றின ஒரு இது. அந்த அபூர்வ கரணி மூலிகை ஒரு மலையில் இருக்குது. அந்த மலையை பற்றி யாருக்கு ஃபுல்லாக தெரியுதோ அவங்க எந்த அளவுக்கு இதில் நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதை தப்பான வழியிலையும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு யாருக்கு என்ன வேணான்னு பண்ணலாம். லைக் வந்துட்டு ஒருத்தருக்கு நோயை குணப்படுத்துறது, ஒருத்தருடைய தீராத நோய்களையெல்லாம் இது பண்ணுறது, ஒருத்தருக்கு வந்து ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இறக்க போகிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது எப்படி பயன்படுதோ அதே அளவுக்கு இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதை நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இதை பார்த்துக்கோ. உனக்கா எப்போ இது தோணுது அப்படின்னு தோணுதோ சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து யார்கிட்டாச்சும் சொல்லு. அப்படி சொல்லும்போது அவங்க அந்த அதாவது உன்னுடைய சீடன்ட்டை நீ சொல்லுவே இல்லையா, அதே மாதிரி அடுத்து அவங்களுடைய சீடன்ட்டை அவங்க சொல்லணும், அவங்களுடைய சீடன்ட்டை அவங்க சொல்லணும். இப்படி வரிசையாக இப்படி ஒரு ஜீன் வர்ற மாதிரி ஒரு ஹெரிடிட்ரியை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு புலஸ்தர் வந்து ஓகே சாமி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார், அதே மாதிரி ஒன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்ம இந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஏன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அகத்தியர். அப்போது அதுக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதாவது கரணம் அப்படின்றது காதுகள் அதை குறிக்கும். அந்த காதுகள் அப்படி குறிக்கலை அப்படின்னா சீக்ரெட்ஸை குறிக்கும். ஸோ அந்த ரகசியமோ அது வந்துட்டு அது தப்பானவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது வந்து தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் உனக்கு வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நான் மேலே சொன்னேன் இல்லையா, இந்த கதையை வந்து ஒரு செய்யுள் பாட்டாக வந்து அதை அகத்தியர் சொல்லுவார். ஸோ அதை நம்ம தேவைன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா ப்ரெசண்ட், அதாவது இது எந்த டைமில் நடக்குது அப்படின்னா 90s. அதாவது இது வருஷம் அவங்க சரியாக சொல்ல கிடையாது, 1960 அந்த டைமில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இந்த கதையில் வந்து டெக்னாலஜி தீமில் எதையும் கொண்டு வரல. ஸோ இது வந்து டெக்னாலஜியெல்லாம் டெவலப் ஆகாத நம்ம 90s அந்த டைமில் தான் நடக்கும்ன்றது என்னுடைய கெஸ். போக போக கதை எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதில் வந்து ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்க. ஒரு குடிசை வீட்டை காட்டுறாங்க. அதில் உள்ளே வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து வனத்தாய், இந்த கதையோடைய ஹீரோயின். அவருடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லப்ப செட்டியார். ஓகே, கேஸ்ட் நேமெல்லாம் சொல்கிறேனே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதாவது இது வந்து 90s நடக்கிற கதை அப்படின்றதுனால சில இது இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, வனதாயி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் நல்லப்ப செட்டியார். ஓகே, 2 பேரா. இப்போது நல்லப்ப செட்டியாரோடைய குரு டீச்சர் துளசிநாத ஐயர். ஓகே, துளசிநாத ஐயர் வந்து கடைசியாக அந்த அபூர்வ கரணி மூலிகையை பற்றி தெரிஞ்சிருக்காரு. அதை வந்து நல்லப்பன் செட்டியார்கிட்ட நாளைக்கு சொல்ல போகிறதா சொல்லி வனத்தாய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வனத்தாய் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க. ஒரு 4 பேர், நல்லப்பன் செட்டியாருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து கெஸ்ட்டாக வந்து வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து
அதுக்கு வந்து என்ன செய்வது அப்படின்னே இந்த வனதாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் சேலஞ்ச் பர்சன். அவங்களுக்கு பார்வை சுத்தமாகவே தெரியாது. அண்ட் அவங்களுக்கு வயசும் ஆகிடுச்சு. மோர் தென் 75 ஏஜ்க்கு மேலே இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அங்கே பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாம் ஐயர் வீடு தான் அந்த குடியிருப்பு எல்லாமே, அந்த காலனி எல்லாமே ஐயருங்க தான் இருப்பாங்க போல இருக்குது. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, என்ன மாமி நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு தான் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தயிர் சோறு பண்ணிட்டேன், பாயாசம் கூட பண்ண சொல்லி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, பிரண்டை துவையல் சமைச்சு கொடுங்க, பிரண்டை வந்து சமைச்சு கொடுங்க. பிரண்டை துவையல் அப்படின்றது அது திவசத்துக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத காட்டி அடையாளம் கண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரண்டை துவையலும் வைக்கிறாங்க, சமைச்சிட்டாங்க. அப்போ வந்து நல்லப்பன் செட்டியார் வந்து வெளில 4 பேரோட வராரு. நல்லப்பன் செட்டியாரோடைய ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வராங்க. வந்துட்டு அதில் வந்து ராமலிங்கம் சுவாமிகள், அடுத்து இன்னும் ஒரு 3 பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஓகே, நான் ஞாபகம் வந்தோடனே சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா கேரக்டர் அடுத்தடுத்து மூவ் ஆகும். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து ஒரு 4 பேர் வராங்க. 4 பேர் வந்து மாலை மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் சாமி, நீங்கள் வந்து மூலிகை அபூர்வகாரணி மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களே, உலகத்திலே ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்றாங்க. சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. எல்லாம் சாப்பாட்டு பரவாயில்லையே, நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வனதாய் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் நல்லப்பன் செட்டியாகவே பரிமாறுறாரு. பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்குது, தயிர் சோத்துக்கும் பிரண்டை துவையலுக்கும் செம்ம காம்பினேஷன், பட்டு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு எல்லாம் சாப்பிட்றாங்க. பாயாசமும் சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா இருந்து, பரவாயில்ல உங்களுக்கு பார்வை தெரியலன்றாவே எங்களால் நம்பவே முடியலை, இவ்வளோ அழகாக சமைக்குவீங்களே, சூப்பராக சமைக்குவீங்களே, யாரும் சமைச்சு கொடுத்தாங்களா இல்லை நீங்களே சமைச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ என்னால் முடிஞ்சால் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் இப்படி பாராட்டுறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு நான் அந்த 4 சாமியார்களும் சொல்கிறாங்க. அதில் வந்து சரி ஓகே சாமி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம், எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் இப்போ பிடிச்சாதான், அதை விட்டால் அடுத்து நாங்கள் இங்கேயே தங்கிட வேண்டியதான், ஸோ நாங்கள் இப்போயே கிளம்புறோம், ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து என்ன அப்படின்னா, இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சித்த வைத்தியருங்க. அதாவது இந்த கதையில் வைத்தியர் டாக்டர்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் படித்தவங்க கிடையாது, நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு வைத்தியம் இருக்கு இல்லையா, அதை படித்தவங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லப்பன் செட்டியார் வந்து வழி அனுப்ப வராரு. ஆனால் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு வாமிட் பண்ணுறாரு. வாமிட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, என்னாச்சுங்க யார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி வாந்தி எடுக்காங்கன்னா, பஸ்ஸில் வந்தது அவருக்கு ஒத்துக்காது, அவருக்கு பொதுவாக ட்ராவலே அவர் பண்ண மாட்டார், திடீர்னு இங்கே இவ்வளோ தூரம் மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் சென்னைக்கு வரணுன்னா என்ன பெரிய விஷயமா, அதனால் ரொம்ப அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அனுப்பி வச்சுட்டு வரேன், நாளைக்கு வேறு போய் என்னுடைய குரு துளசிநாத ஐயரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் பரபரப்பாக கிளம்பிடுறாரு. இதோட இந்த 2 சாப்டர் முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்த சாப்டர் வந்து கரணம் தப்பினால் மரணம். ஓகே, செகண்ட் வந்து இந்த நம்ம ப்ரெசண்ட்டில் காட்டினாங்க இல்லையா அந்த வனதாயி, அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகுவாங்கள்ல, அந்த சாப்டரோடைய நேம் வந்து பிரண்டை சொன்ன சேதி. இதுதான் அந்த சாப்டர்ஸ். இப்போது நம்ம 2 சாப்டர் பார்த்துருக்கோம். அப்கமிங் டேஸில் நம்ம எல்லா சாப்டரையும் கவர் பண்ணிடலாம்.